இங்க இருக்கிற மூலவர் நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிறார். இங்க இருக்கிற தாயாரோட பேரு. இந்த மரம் கிட்டத்தட்ட 5120 வருடங்கள் பழமையான மரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு அளவும் 16 வருஷங்கள் அந்த பொந்துக்குள்ளதான் அந்த குழந்தை இருந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய தவம் தான் இல்லையா? இந்த புளி மரத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தலை நாகம் போல இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கூழ் குடித்தாலும் குறுகூரில் வசித்து திருவடி சேர் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்க தலங்கள்ல ரொம்ப முதன்மையான முக்கியமான ஒரு தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த செக்மெண்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வைணவ தலம், திவ்ய தேசங்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்க தலங்கள்ல ரொம்ப முதன்மையான முக்கியமான ஒரு தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆழ்வார்களோட பேர்லயே ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த ஊர் தான். தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போறது ஆழ்வார் திருநகரி. பிரம்மதேவருக்கே இங்க திருமால் குருவா இருந்ததுனால இந்த ஊர் பேரு திருக்குறுகூர் அப்படின்னு பெயர் பெற்றதாக விளங்குது. முதல்ல இந்த இடத்துல பெருமாள் தோன்றி நின்று அருள் புரிஞ்சதுனால இவரோட பேரு ஆதிநாதன். இங்க இருக்கிற மூலவர் நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிறார். இங்க இருக்கிற தாயாரோட பேரு ஆதிநாதவல்லி, குருகூர் வள்ளி. இந்த 2 தாயார்களும் தனித்தனி சந்நிதியில நமக்கு காட்சி கொடுக்கறாங்க. இங்க இருக்கிற தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தாமிரபரணி ஆறு, விருட்சம் புளிய மரம். நம்மோட 12 ஆழ்வார்கள்ல முக்கியமானவரான நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம் இது அப்படின்னா அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்னு பாத்துக்கோங்க. கூழ் குடித்தாலும் குறுகூரில் வசித்து திருவடி சேர் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. மதுரகவி ஆழ்வார் மற்றும் ராமானுஜர் தொடர்புடைய இந்த திருத்தலம் ஒரு குரு தலமாவும் விளங்குது. மணவாள மாமுனிகள் அவதரித்த திருத்தலமும் இதுதான். இந்த கோவிலுடைய நிறைய ஸ்பெஷல்ல ரொம்ப முக்கியமானது இங்க இருக்கிற திருப்புலி ஆழ்வார். அதாவது இது எதை சொல்லுதுன்னா இங்க இருக்கிற ஒரு புளிய மரம். இத உறங்கா புலி தூங்கா மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரம் கிட்டத்தட்ட 5120 வருடங்கள் பழமையான மரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு அளவும் அது காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு ஸ்பெஷலான மரமா இருக்கணும்ட்டு. இந்த புளி மரத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தலை நாகம் போல இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரம் காய்க்கும் ஆனா பழுக்காது. அந்த காய்கள் கருகி கீழே தான் விழும். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை ஏன் உறங்கா புலி அப்படின்னு சொல்றோம்னா நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து தூங்குறா போல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மரம் இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த மரமே பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுடைய ஒரு வடிவமா தான் சொல்லப்படுது. இந்த இடத்த நம்மாழ்வாருடைய அவதார தலம் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மாழ்வார், அதாவது தமிழ்ல இவ்வளவு பாத்திரங்களை கொடுத்த நம்மாழ்வார், அவர் பிறந்தப்போ நார்மலான குழந்தைங்க போல இல்லையா. அவர் பிறந்ததும் அவர் அழலையாம், பால் குடிக்கலையாம், எந்தவித அசைவுமே இல்லாம இருந்தாராம். இதை பார்த்து கவலைப்பட்ட அவங்க பெற்றோர்கள் திருக்கரங்குடி நம்பிக்கை கிட்ட போய் இத பத்தி சொல்லியிருக்காங்க. அவரு இந்த கோவிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலுக்கு பொழிந்து நின்ற பெருமானான ஆதிநாதனை பார்த்ததும் அந்த குழந்தை தவழ்ந்து போய் அங்க இருக்க புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிடுச்சான். 16 வருஷங்கள் அந்த பொந்துக்குள்ளதான் அந்த குழந்தை இருந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய தவம் தான் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்த மதுரகவி ஆழ்வார் இவருடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. அத வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்மாழ்வார் அந்த பொந்துக்குள்ள இருந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்றாரு. இந்த கேள்வி மற்றும் பதில் எதை விளக்குதுன்னு சொன்னா ஆன்மா மற்றும் உடல் இதற்கான தத்துவத்தை தான் இது விளக்குறதா வைணவ சித்தாந்தம் சொல்லுது.
இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் நாட்கள், அதாவது விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தா வைகாசி விசாகம், நம்மாழ்வாருடைய பிறந்த நட்சத்திரம், ஆடிப்பூரம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். தாமிரபரணி ஆற்றங்கரையில ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான திவ்ய தேசத்தை, அதுவும் இல்லாம நம்மாழ்வார் அவதரித்த இந்த சூப்பரான ஒரு இடத்தை தரிசிச்சுட்டு நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.